ஜெய் குருதேவ். குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கோட மார்னிங் எவ்வளோ சூப்பராக போச்சுன்னா அவ்வளோ சூப்பராக போச்சு. மார்னிங்கே பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இந்த ரோஸ் செடி, ஹைபிஸ்கஸ் செடியெல்லாம் பாருங்கள், அந்த கலருக்கும் அதுக்கும் வாட்டர் ட்ராப்லெட்ஸோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஊருக்கு போகிறப்ப பறிச்சுட்டு வந்த சுண்டக்காவை தான் இன்றைக்கி ரெசிப்பியாக பண்ண போகிறோம். ஸோ என் மாமா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தர்மபுரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அவங்க பண்ணால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது, ஜாலியாக பேசிகிட்டே சமைப்பாங்க. அதனால் அவருக்கு சமைக்கிறதுனாலையும் பிடிக்கும். ஸோ எல்லாமே நானும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் சைட் பை சைடாக. ஸோ என் தம்பிக்கு வந்துட்டு அதை நசுக்கி க்ளீன் பண்ணி கொடுக்குற டிபார்ட்மெண்ட். அது கூட அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சின்னு போய் படுத்துட்டார். அவர் க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி, கரிச்சி வச்ச புளி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், அப்புறமா டொமேட்டோவை அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் குக்கரில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பேனில் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் அளவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது கசுப்பு தெரியும். அதுக்கப்புறமா அது நல்லா பொரிஞ்சு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். எங்கள் மாமனோட குக்கிங் ஸ்டைலை பார்த்தீங்களா? என்ன ஸ்டைலுன்றீங்க. அப்புறமா பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்க விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், நல்லா பொரியட்டும். ஸோ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை போட்டுக்கோங்க. அதிலருந்து ரா ஸ்மெல் நல்லா போயிடணும். அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே வெளியே நம்ம பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க, போயிட்டு கொஞ்சம் முறைச்சிட்டு வந்தேன். நான் பயம். ஸோ க்ளீன் பண்ணி வச்ச சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைக் அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை எடுத்துட்டால் அது வேஸ்ட்டு தான். அப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளியை போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வேணால் நீங்கள் லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவர் சைடில் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுன்னு இருக்காரு. அப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள், டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாரு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு. ஓகே, வீட்டில் ஒரு கிச்சனுக்கு 3 பேர், பார்த்துக்கோங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு. ஸோ கொத்தமல்லியை போட்டுக்கின்னு டேஸ்ட் பார்க்குறாராம் அவர், சூப்பராக இருக்கான். ஓகே, இவ்வளோதான் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டு பண்ணது நைட்டே காலி பண்ணிட்டாங்க வீட்டில். ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வரட்டா.